Okay. Hi, welcome to another episode of Deep Dive. My name is Rona Ruboti. Theriyadavungalukku. This is a podcast about faith, family, and ministry. We have conversations about it. If you haven't watched our previous videos, you can go and watch it and to get an idea about what this is. And today, again, it's going to be an extension of our previous topic because நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதில் சொன்னதுலேருந்து நிறைய கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால அந்த அதோடைய எக்ஸ்டென்ஷன் தான் இப்போது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நிறைய பேர் நிறைய சஜஷன்ஸ் கொடுத்துருந்தீங்க ஆடியோ பற்றி, வீடியோ பற்றி. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங், வாட்சிங் அண்ட் ஆல் த சஜஷன்ஸ். நாங்கள் இப்போ தான் கொஞ்சமாக சின்ன பட்ஜெட்டில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஹம்பிள் பிகினிங்ஸ். ஸோ போக போக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குவாலிட்டி நல்லபடியாக கொடுக்கணும் கான்டென்ட் அப்படின்றது தான் எங்களோட கோல். அண்ட் இஃப் திஸ் பாட்காஸ்ட் இஸ் பிரிங்கிங் யூ க்ளோசர் டு காட், ஐ திங்க் வி ஹவ் அச்சீவ்ட் அவர் பர்பஸ். ஸோ continue to watch and support. So Krisho, you know that உங்கள் லைஃப்லேயே நீங்கள் எடுக்கிற செகண்ட் பிக் டெசிஷன் இஸ் who you are going to marry. அப்படின்ற choosing a partner is the second biggest decision that you are taking. What is the first decision? The first decision is obviously your salvation experience and forming a personal relationship with Christ. Yeah, choosing to follow Christ or receiving Christ is the first big decision that you take. And the second most is the என்ன சொல்றது, கல்யாணம், மேரேஜ். ஒரு கேர்ள் பெர்ஸ்பெக்டிவ்ல எப்படி இருக்கும்னு நான் முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு பொண்ணு வயசுக்கு வந்ததுக்கு அப்புறமாவே they will அவங்கள கண்டிஷன் பண்ணுற விதமாக இருக்கட்டும், இல்லை அவங்ககிட்ட பேசுகிற விதமாக இருக்கட்டும், சொல்கிற விதமாக இருக்கட்டும், எல்லாமே இட் வில் ஸ்டார்ட் சேஞ்சிங். பார்க்குற விதமாக இருக்கட்டும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கல்யாண வீட்டில் பார்த்தாங்கன்னு வைங்களேன், பொண்ணு என்ன பண்ணுறாங்க, என்ன வயசு அப்படின்ற ஒரு படிக்கிறாங்களா, அடுத்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு அதிலே தெரிஞ்சுக்கலாம். ஒரு உள்ள இடன் அஜெண்டாவோட தான் அது அவங்க கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னொரு இதில் அப்புறம் 18 years ஆச்சுனாலே தில் ஸ்டார்ட் கல்யாண வயசு வந்துடுச்சு, என்ன பண்ணணும், கல்யாணம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. நீ மாமியார் வீட்டில் போய் இருக்க போகிற, நீ இது உன் சொந்த வீடு இல்லை அப்படின்ற கான்வர்சேஷனை வீட்டில் இருக்கும்போதே தேவையில்லை என்ன பண்ணிடுவாங்க, ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. 22 வயசு ஆயிடுச்சுன்னா பொண்ணுக்கு அதுக்குள்ளே கல்யாணம் முடிச்சிடணும். இல்லைன்னா 24, 25 போயிடுச்சுன்னா என் கிறிஸ்டியன் ஏஜ் இட் இஸ் 40, 45 மாதிரி உங்களை பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கேர்ள் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா மேரேஜுன்றது எவ்ரிடே கான்வர்சேஷன் மாதிரி, சும்மா பேச்சுக்கு ஒரு 4வது லைனில் அவங்க சொல்கிறது மாமியார் வீட்டில் போனால் இப்படி தான் இருப்பியா அப்படின்ற மாதிரி. ஸோ அது ரொம்ப ஒரு காமனான ஒரு விஷயமா இருக்குது. அதே மாதிரி ஒரு பாய் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 27, 28 வயசு ஆயிடுச்சுன்னா சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க, சரி பையனுக்கு வயசு ஆயிடுச்சு, இஃப் இஸ் லைக் லிட்டில் பிட் இர்ரெஸ்பான்சிபிள், கொஞ்சம் விளையாட்டுத்தனமாலாம் இருந்தால் ஒரு கால் கட்டு போட்டால் என்ன பண்ணிடுவாங்க, நல்லா எல்லாம் ஓகே ஆகிடும் அப்படின்னு. லைக் மேரேஜ் இஸ் சம்திங் தட் இஸ் கோயிங் டு ட்ரான்ஸ்ஃபார்ம் யூ இன்டு அ கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் பர்சன்ற மாதிரி, விச் இட் டஸ், பட் நாட் இன் த வே தட் தே ஆர் சேயிங் அப்படின்றது என்னோட ஒரு தனிப்பட்ட கருத்து. ஸோ இப்போ நம்ம லைஃப்பில் நம்ம எடுக்க போகிற 2வது மிகப்பெரிய டெசிஷன் அப்படின்னு ஒரு பெரிய டெசிஷன்னா அப்போ அது எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான விஷயமா இருக்கணும் அப்படின்ட்டு. போன வீடியோ பார்த்துட்டு எனக்கு சில பேர் டெக்ஸ்ட் பண்ணியிருந்தாங்க, அதில் நல்லா இருந்துச்சு, பட் மேரேஜ் அப்படின்னு யோசிச்சாலே கொஞ்சம் பயமாக இருக்குது. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எதுவுமே இது நல்லதுன்னு நினச்சி உள்ளே போனாலும் என்னது தான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. ஐயோ இது அவ்வளோ இதாக இல்லையேன்னு உள்ளே போனாலும், ஸோ வி கேன் நாட் ப்ரெடிக்ட், எதுவுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியல. ஸோ ஒரு எல்லாத்துக்குமே ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்முலாவும் கிடையாது, ஒரு செட் என்ன சொல்கிறது, இது நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி கரெக்டாக அவுட்கம் வரும் அப்படின்னு சொல்கிறதுக்கும் எதுவும் கிடையாது. பிகாஸ் எப்போ எது எப்படி மாறும்னே என்ன பண்ண முடியல, ப்ரெடிக்ட் பண்ண முடியல. ஸோ அதனால இட் இஸ் அ வெரி டிஃபிகல்ட் கான்வர்சேஷனாக இருக்குது. நான் பேக் இன் மை சர்ச் நான் அங்கே இருக்கும்போது எவ்ரி சண்டே மார்னிங் 9 o'clock ப்ரேயர் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கும்.
அப்போ வந்துட்டு அந்த 9 o'clock ப்ரேயரில் இட்ஸ் மோர் லைக் கவுன்சிலிங் யங் கேர்ள்ஸ். அவங்க கூட நானும் அந்த டைம் வாஸ் சிங்கிள் அண்ட் அந்த ஸோ அவங்க கூட சேர்ந்து அது கற்றுக்கிற விஷயம் வந்து இட் வாஸ் வெரி பியூட்டிஃபுல் ஜேர்னி. எனக்கு ஐ லேர்ன்ட் அ லாட் ஃப்ரம் இட். அப்போது ஒரு வாட்டி ஒரு 9 o'clock ப்ரேயர் முடிச்சுட்டு 45 minutes கிட்ட ஏதோ ஒரு பயங்கரமான டாபிக் நான் வந்து ரொம்ப ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே ஓகே 15 minutes இருக்குது, ஸோ உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் நீங்கள் கேளுங்க அப்படின்னு. அப்போ எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, நான் பேசின டாப்பிக்குக்கும் அவங்க கேட்குற கொஸ்டினுக்கும் சம்மந்தம் இல்லை. பட் ஒரு அக்கா எழும்பி கேட்டாங்க, இந்த மாதிரி லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா அப்படின்னு கேட்டாங்க. லவ் மேரேஜ் தப்பா அப்படின்ற மாதிரி. ஸோ த கொஸ்டின் ஆல்வேஸ் ரிவால்வ்ஸ் அரௌண்ட் லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா அப்படின்னு சொல்லி. அப்போது நான் சிங்கிளாக தான் இருந்தேன். பட் ஆனால் நான் பதில் சொன்னது என்னன்னா, லவ் மேரேஜாக இருந்தாலும் சரி அரேஞ்ச் மேரேஜாக இருந்தாலும் சரி, மேரேஜ் இஸ் அ லாட் ஆஃப் ஹார்ட் ஒர்க். ஜஸ்ட் பிகாஸ் நீங்கள் ஒருத்தரை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணீங்கன்றனால உங்களுக்கு எல்லாமே லைஃப் ஈஸியாக இருக்கும்னு சொல்ல முடியாது. ஜஸ்ட் பிகாஸ் ஒருத்தரை அரேஞ்ச் பண்ணி கல்யாணம் பண்ணுறதுனால இட் வில் நாட் பி ஈஸி அப்படின்றது நீங்கள் என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. ஸோ பி இட் லவ் மேரேஜ் ஆர் அரேஞ்ச் மேரேஜ், மேரேஜ் டேக்ஸ் அ லாட் ஆஃப் ஹார்ட் ஒர்க் அப்படின்ற ஒரு விஷயனால. ஸோ வென் வி ஆர் சூஸிங் அ பார்ட்னர், எங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸில் ஒரு கொஸ்டின் என்னை பார்த்து கேட்டாங்க, ஹவு டு வி நோ தட் திஸ் பர்சன் இஸ் த ஒன் ஃபார் யூ அப்படின்னு சொல்லி. So is there a thing called a perfect person? I would say ஒரு perfect ஆள் அந்த மாதிரி you won't get, கிடைக்காது. பிகாஸ் எல்லாரும் ஹியூமன் பீயிங்ஸ் தான், நம்ம எல்லாருக்கும் ஃப்ளாஸ் ஏதாவது குறை இருக்குது தான் செய்யும். நம்ம எவ்வளோ ட்ரை பண்ணாலும் எங்கேயாவது ஒரு குறை நம்ம உள்ள இருக்குதா செய்யும். நமக்கு ஒரு குறை இருக்குது, அந்த விஷயம் வந்து நம்ம ஒத்துக்கணும், அதுக்கு வேறு வழி இல்லை. பட் வி ஹேவ் டு அது தெரிஞ்சு அது நம்ம குறை இப்போ எல்லாரோடைய குறை ஒரு மாதிரி கிடையாது, எல்லாருக்கும் வித்தியாசமாக குறை இருக்குது. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய குறை என்ன எனக்கு தெரிஞ்சு அது என் மனசில் ஞாபகம் வச்சு அதில் டீல் பண்ணுற விதம் வச்சு டீல் பண்ணணும், எனக்கு லைஃப் கொஞ்சம் இன்னும் நல்லபடி போகும். ஆனால் அந்த பர்ஃபெக்ட் பர்சன் கிடைக்க போகிறதில்ல. இப்போது நான் கூட நிறைய யோசிச்சிருக்கேன். ஏன்னா நிறைய என் ஃப்ரெண்ட்ஸ் சில டைமில் சொல்லுவாங்க, ஓ ஐம் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் த ரைட் பர்ஃபெக்ட் பர்சன். அப்படி கேட்கும்போது நான் அவங்கள்ட்ட சொல்லுவேன், இது எனக்கும் கல்யாணம் முடிஞ்சு நம்ம இப்படி பேச்சுலர்ஸாக இருக்கும் பேசுகிறாங்க ஒரு டாபிக் தான் இது பர்ஃபெக்ட் பர்சன் பற்றி. அப்போ நான் சொன்னேன், பர்ஃபெக்ட் பர்சன் கிடைக்க போகிறதில்ல. நான் ஒரு வாட்டி இப்போ ஞாபகம் இருக்குது, எனக்கு ஸ்கூலில் படிக்கும்போது அப்படியே என்னோடய கிளாஸ்மேட் வந்து சொன்னாங்க, நீங்கள் அவரோட அந்த மாதிரி ஐலாஷஸ் வேணும், இந்த மாதிரி நோஸ் வேணும், அந்த மாதிரி ஃபேஸ் வேணும். நான் சொன்னேன், உனக்கு நான் கஸ்டமைஸ் கிடைக்குமா, கஸ்டமைஸ் பர்சன் கிடைக்குமா அப்படி கேட்டேன். அமேசானில் போய் ஆர்டர் பண்ணுறோம்ல ஃபில்டர்ஸ் மாதிரி, அதில் வந்து ஆமாம் அந்த ஐஸ் இப்படி இருக்கணும், அவன் அந்த மாதிரி யூ ஓன்ட் கெட். ஸோ நான் சொன்னேன், ஸோ ஒரு பர்ஃபெக்ட் பர்சன் கிடைக்க போகிறது இல்லை. நம்ம இல்லாமல் சில பேர் கூட சொல்லுவாங்க, நான் வெயிட்டிங் ஃபார் த ரைட் பர்சன். Yeah, waiting for the right person is good, but waiting for the right person and waiting for the perfect person is two different things. நீங்கள் இப்போது கல்யாணம் வயசாகிடுச்சுன்னா கல்யாணத்துக்காக ஃபேமிலி பார்க்குறதுனாலும் சரி, நீங்கள் யாராவது பார்க்குறதுனாலும் சரி, வெயிட்டிங் ஃபார் த ரைட் பர்சன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் அந்த ரைட் பர்சன் பர்ஃபெக்ட் பர்சனாகவும் நினைக்காதீங்க, ஏன்னா அது கிடைக்க போகுது. So it depends on which angle your mind is going towards. Rightfully perfectன்றது வந்து இட்ஸ் a very, I think அது ரொம்ப ஓவர் ரேட் பண்ணிட்டாங்க. ஓ இஸ் a perfect person for you அப்படின்ற அந்த ஒரு பிரம்மாண்டத்தை உருவாக்கிட்டு அதை வந்து மண்டைக்குள்ளே போட்டோன்னே எல்லாரும் அந்த மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சாங்க. பட் there is no such thing called a perfect partner. இல்லை, everybody have their own flaws. இப்போ வந்துட்டு கல்யாணத்துக்கு முன்னாடி மேபி சில இஃப் யூ ஆர் சம்ஒன் இன் அ ரிலேஷன்ஷிப், அவங்க கூட இருக்கும்போது ஓ இஸ் த பர்ஃபெக்ட் பர்சன் ஃபார் மீன்ற மாதிரி உங்களுக்கு தோணலாம். பட் ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் லிவிங் வித் தட் பர்சன் ஒன்லி, ஒன்ஸ் யூ எவ்ரிடே எவ்ரிதிங் நம்ம பார்க்கும்போது தான் யூ ஸ்டார்ட் நோட்டிசிங் த ஃப்ளாஸ். ஸோ அதனால எவ்ரிபடி இஸ் ஃப்ளாட். ஃபர்ஸ்ட் பைபிள்லே போட்டிருக்கு, நம்ம பிறக்கும் போதே வந்து பாவத்தில் பிறக்கிறோம். ஸோ வி ஆர் சின்ஃபுல் பீப்புள். அண்ட் அது தாண்டி நம்ம வந்துட்டு ஒரு ஜேர்னியில் நம்ம வந்து ஸ்பிரிச்சுவல் க்ரோத் ஆகணும்னு சொல்லி நம்ம வந்து ஒப்பு கொடுத்து போனாலும் எவ்ரிபடி ஹேவ் தேர் ஓன் என்ன சொல்கிறது ஷார்ட் கம்மிங். சில டைம் வந்து தவறுகள் நடக்கிறது. பர்ஃபெக்டாக இருந்தால் தான் அப்படின்னு அப்போ உங்கள் ஸ்டாண்டர்டே வந்து என்ன ஆகிடும்னா, இப்படி இல்லைன்னா எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட் ஆகிடும். அதனால there is no such thing as perfect person.
everybody is if you are to go, everybody is a child of God, like made in the image of God. See also because see sir எல்லாருக்கும் ஒரே மெத்தட் கிடையாது. சிலவர்கிட்ட வந்து ஆண்டவர் அவங்க மனசில் இல்லைன்னா யாராவது மூலியமா அப்படி வந்து சொல்லுவாங்க, சரி அந்த உனக்கு அப்படின்வாங்க, உனக்கு கல்யாணம் பண்ண ஆளு அப்படின்வாங்க பார்ட்னர். ஸோ சில பேருக்கு அப்படி டேரெக்டாக பேசுவாங்க. சில பேருக்கு வந்து இப்போது ஒரு மனசுக்குள்ளே ஒரு நிம்மதி இருக்கும், ஒரு பீஸ் இருக்கும். சரி, அது பீஸ் வச்சு முன்னாடி ப்ரொசீட் பண்ணணும். ஸோ எல்லாருக்கும் ஒரே இது கிடையாது. அப்போ இன்னொருத்தருக்கு அப்படி கிடச்சிச்சு எனக்கு அப்படி கிடைக்கணும் அப்படின்னு யோசிக்கக்கூடாது. பிகாஸ் காட் இஸ் நாட் லிமிட்டெட். God is very creative in his ways. ஸோ அதனால் ஆண்டவர் இப்போ நம்மகிட்ட ஒரு வாஞ்சை இருக்குன்னா அந்த வாஞ்சை வந்து சரி கர்த்தர் முன்னாடி இப்போ சொல்லிடலாம், ஆண்டவர் எனக்கு இந்த மாதிரி வேணும், இந்த மூலயமா எனக்கு ஒரு சைன் கிடச்சிச்சின்னா சரி நான் நம்புவேன், இதுதான் எனக்கு நான் கல்யாணம் பண்ண வேண்டிய ஆளு அப்படின்னு நம்ம வாஞ்சை வச்சு ஆண்டவர் முன்னாடி போய் சொல்லலாம். ஆனால் அப்படி தான் வேணும், அந்த இது கிடைக்காம நான் போக மாட்டேன், இல்லை செய்ய மாட்டேன், இல்லை யோசிக்க மாட்டேன்னா that's not right. பிகாஸ் ஆண்டவருக்கு தான் தெரியும் நமக்கு பெர்ஃபெக்ட் ஃபிட் யாரு அப்படின்னு நமக்கு தெரியும். சரி, இப்போ என்னன்னா பெரியவங்க லைக் ப்ரீவியஸ் ஜெனரேஷன் வந்து எப்படி ஃபங்க்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஆண்டவர் எங்களுக்கு காமிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 அது சொப்பனத்தின் மூலயமா இருக்கலாம், இல்லை தீர்க்க தரிசனம் மூலயமா இருக்கலாம், இல்லை யார் மூலியமாவது வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு கான்ஃபர்மேஷன் கிடச்சி அதை வந்து அவங்க அந்த மாதிரியும் இருக்கிறாங்க. சரியா, அவங்க என்ன ஆயிட்டாங்கன்னா தட் இஸ் த ஒன்லி ஸ்டாண்டர்ட் வேன்றதை அவங்க மைண்டில் என்ன பண்ணிட்டாங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு, ஸோ எடுத்துட்டு வந்து நம்மக்கிட்ட இது பண்ணும்போதும் அடுத்த ஜெனரேஷன், யங்கர் ஜெனரேஷன், பிகாஸ் டைம்ஸ் ஆர் சேஞ்சிங், நிறைய விஷயங்கள் மாறுது. அப்படின்னும் போது அந்த அந்த ஒரு சேஞ்ச் அவங்களால என்ன பண்ண முடியல, அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஒன்று. செகண்ட் திங் இஸ் தட் நீங்கள் சொன்ன மாதிரி காட் ஒர்க்ஸ் யூனிக்லி இன் ஈச் பர்சன்ஸ் லைஃப். பைபிள் வந்து அவன் விசுவாசத்தின் அளவின்படி அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு. அது மாதிரி ஒவ்வொருத்தரோட விசுவாச அளவின்படி அவங்களோட ஆண்டவர் என்ன பண்ணுவார், இன்டராக்ட் பண்ணுவார். எப்படி நான் ஆண்டவரோட உறவுல இருக்கிறானோ அதே மாதிரி நீங்களும் இருக்கிறீங்க, உங்க கூட ஆண்டவர் பேசுவார். அப்படி கிடையாது. இப்போ நம்ம 2 பேரும் ஆண்டவர் இணைச்ச விதத்துல எல்லாரையும் அப்படிதான் இணைப்பாரு அப்படியும் கிடையாது. ஸோ இந்த இடத்துல இந்த 2 இண்டிவிஜுவலுக்கு இதுதான் பெஸ்ட்ன்றது ஆண்டவருக்கு தெரியும். அதனால ஆண்டவர் அந்த மாதிரி செய்யறாரு. அதே மாதிரி இன்னொரு இடத்துல பிகாஸ் நான் என்னுடைய ஒரு சாட்சி நான் சொல்லணும்னா, என்னோட செமினரி டிகிரி பண்ணிட்டு இருக்கும்போது நான் என்னோட மென்டர் கிட்ட நான் சொல்றேன், எனக்கு பிடிச்ச மாதிரி வந்தா எங்க அப்பா அம்மாவுக்கு கண்டிப்பா பிடிக்காது, எங்க அப்பா அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி வந்தா எனக்கு கண்டிப்பா பிடிக்கவே பிடிக்காது. அப்போ இது 2 ஒன்னா கோஎக்ஸிஸ்ட் ஆக வாய்ப்பே இல்லை மேம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். அவங்க வந்துட்டு என்ன பண்றாங்க, நான் ரொம்ப வேதனையோட சொல்றேன். பிகாஸ் அந்த டைம்ல எனக்கு நிறைய ப்ரொப்போசல்ஸ் வந்து நான் ரிஜெக்ட் பண்ணி எங்கள் வீட்டில் அதனால டிசப்பாயிண்ட் ஆகி நிறைய அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். அப்போ வந்துட்டு வென் யோர் ப்ரொப்போசல் கேம், அதை நான் வந்துட்டு என் மனசில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாஸ் நாட் வெரி என்ன சொல்கிறது, இது எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி. பிகாஸ் டிஃப்ரெண்ட் கல்ச்சர், கம்ப்ளீட்லி யாருன்னே தெரியாது, அந்த மாதிரி ஒரு விஷயம். அதனால நான் வீட்டில் போய் சொல்லும்போது அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்களான்னு. அதுக்கு முன்னாடி அந்த மென்டர் வந்து நான் அவங்ககிட்ட ஷேர் பண்ண அப்புறம் அன்னைக்கு ஒரு ப்ரேயர் பண்ணாங்க. ரோடாக்கு பிடிச்ச மாதிரியும் அவங்க அப்பா அம்மாவுக்கும் சமாதானமா இருக்கிற மாதிரியும் ஒரு மாப்பிள்ளையை நீங்க கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ப்ரே பண்ணிட்டே இருக்கும்போது நான் இந்த பைபிள்ல வந்து சாரால் நகைத்தாள்ன்ற மாதிரி நான் வந்து அவங்க ஜெபம் பண்ணிட்டே இருந்தாங்க. நான் சிரிச்சேன். அது வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி என் மைண்ட்ல நான் நினைச்சிட்டு. பட் காட் இஸ் லைக் வெரி ஃபன்னி அண்ட் சர்காஸ்டிக் சம்டைம்ஸ். அந்த மாதிரி when we go நான் உங்களோட ப்ரொபோசல் வந்து நான் வீட்டில் போய் சொல்லி and it all happened so quickly and blended so well-னா எனக்கும் பிடிச்சி எங்கள் அப்பா அம்மாவும் அது ஓகே சொல்லி, இல்லை எங்கள் அப்பா அம்மாவுக்கும் அந்த விஷயம் பிடிச்சி வரும்போது I was very much in awe of how God did it. அது மாதிரி ஸோ எவ்ரிதிங் லைக் ஸோ ஒருத்தருக்கு இப்படிதான் அப்படின்னும் போது இப்போ எனக்கு அந்த ஒரு கான்ஃபர்மேஷன் வேண்டப்பட்டிருந்தது. ஸோ எனக்கு அது கிடைச்சிது. அது மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ அது தேவன் அந்த மாதிரி செய்வார். ஸோ தெர் இஸ் நோ செட் ரூல்ஸ் ஆர் தெர் இஸ் நோ செட் ஃபார்முலா தட் யூ கேன் யூஸ் யூ டு லைக் என்ன சொல்றது டு கெட் ஆர் மேரி த ரைட் பர்சன். லைக் பைபிளோட வந்து பர்பஸ் ஆஃப் மேரேஜ் எப்படி டிஃபைன் பண்ணுது அண்ட் அது ஏன் வந்து பிஃபோர் சூசிங் அ பார்ட்னர் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு நோ இட். ஜான் பைப்பர் இந்த மாதிரி எழுதியிருக்காங்க, மேரேஜ் இஸ் நாட் மெயின்லி ஃபார் ரொமான்ஸ் அண்ட் இட்ஸ் நாட் மெயின்லி ஃபார் செக்ஸ். As good as those are, marriage is mainly for displaying to the world the covenant keeping the love between Christ and his church. அப்படின்னு சொல்லிட்டு John Piper has written that. And
more about what John Piper has said is the marriage is for the display of Christ's covenant keeping grace. God gets glory when two very different and very imperfect people forge a life of faithfulness in the furnace of affliction by relying on Christ. So in all of this we see is that covenant keeping grace. Last episode we were talking how much of a important it is to in front of church when we are saying that covenant that we are making, வாழ்விலும் தாழ்விலும், to have and to hold அப்படின்ற அந்த ஒரு விஷயம் வந்துட்டு இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். யூ ஆர் மேக்கிங் அ கவர்னன்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் காட் அண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் காட்ஸ் பீப்புள். அது வந்து இட்ஸ் அ ஹோலி மேட்ரிமனி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறாங்க மேரேஜ் இஸ் கல்யாணம் பண்ணிட்டா சந்தோஷமா இருக்கலாம். அஃப்கோர்ஸ் சந்தோஷம் இஸ் அ பார்ட் ஆஃப் மேரேஜ். எஸ், இட் இஸ் காட் கிவன் ஜாய் தட் இஸ் யூ கெட், இட்ஸ் அ பை ப்ராடக்ட் ஃப்ரம் மேரேஜ். பட் மேரேஜ் இஸ் மோர் for the process of sanctification and the holiness. Marriage is for holiness more than it is for happiness அப்படினு நான் நம்புறேன். So ரெண்டு imperfect people, so when we are single we have a lot of என்ன சொல்றது temptations and அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளை சுற்றி வருது. பட் ஒரு மேரேஜ்ன்ற அந்த ஒரு இதுக்குள்ள நம்ம வரும்போது we are able to keep ourselves holy, like இன்னும் more sanctified, taking God's love into the world அப்படின்றது I feel is one of the main purpose that is we see in the scripture. and இது எதுக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, இது தெரியாம ஒரு கல்யாணத்தை நம்ம பண்ணோம்னா, எதுக்கு கல்யாணம் பண்ணோம்னு தெரியாம நம்ம வந்துட்டு நிறைய தப்பு பண்றதுக்கு, இப்போ நீ இப்படி பண்ணியா நான் இப்படி, all of this happensல, நீயா நானா. when you come into a marriage and you make a covenant, பைபிள் சொல்லுது you become one flesh, ஒரு சரீரம் ஆயிட்டீங்க, ஒன் ஃப்ளெஷ் ஆயிட்டீங்கன்னும் போது உங்களை ஒரு விஷயம் இதை அஃபெக்ட் பண்ணிச்சுன்னா இட் அஃபெக்ட்ஸ் மீ டூ. இப்போ என்ன யாராவது ஒரு தப்பாக பேசினாங்கன்னா தே ஆர் ஸ்பீக்கிங் அபவுட் யூ டூ அப்படின்னு. இப்போ இந்த ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு வரணும்னா யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் த பர்பஸ் ஆஃப் மேரேஜ். அண்ட் அது அந்த பர்பஸ் ஆஃப் மேரேஜ் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாதான் when you get married you know what you're getting yourself into. like இதுதான் இது, we are going to be living as a testimony of God's love. தேவன் எப்படி ஒரு சபையை நேசிக்கிறாரோ அதே போல பைபிள் எஃபிஷியன்ஸ்ல போட்டிருக்கு புருஷன் வந்து மனைவியை நேசிக்கணும், மனைவி வந்து எப்படி சபை வந்து தேவனுக்கு கீழ்ப்படியணுமோ ஒப்பு கொடுக்கணுமோ அது மாதிரி wife should submit to the husband அப்படின்னு சொல்லி. இப்போ நீ சொன்ன கோட்ஸ்லேயும் ஒரு ஒரு ஃபவுண்டேஷனல் பாயிண்ட் என்னன்னா, தி ஆஸ்பெக்ட் ஆஃப் செல்ஃப்லெஸ். ஒரு ஒரு பேராஃப்ரைஸ் பண்ணி சொன்னோன்னா, செல்ஃப்லெஸ் வந்து திங்கிங் அபவுட் யுவர் ஸ்பவுஸ். இப்போ திங்கிங் அபவுட் ஸ்பவுஸ் எப்படின்னா, வாட் எவர் யூ டூ, ஹவு யூ வுட் வாண்ட், லைக் ஹவு கேன் யூ ஷோ கேர். நீங்கள் எப்படி அந்த கேர் காட்டலாம் அவங்க ஸ்பவுஸ் மேலே, அந்த கேர் காட்டலாம் தான் இப்போ ஹஸ்பண்ட்ஸ்க்கு ஒய்ஃப் மேலே, ஒய்ஃப்க்கு ஹஸ்பண்ட்ஸ் மேலே அந்த அவங்களே பற்றி யோசிச்சு அவங்களுக்கா. இப்போ நம்ம பேச்சுலர்ஸாக இருக்கும்போது இல்லை சிங்கிளாக இருக்கும்போது எல்லாமே நம்ம சிங்கிளாக இருந்தாலும் ஒன்றும் ஒரு கவலையே இல்லை. நம்ம என்ன செய்யணுமா செய்யலாம், என்ன சாப்பிடணுமா சாப்பிடலாம், எங்கே போகலாம் எல்லாமே நம்ம இஷ்டம் விருப்பப்படியே பண்ணலாம். ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் இட்ஸ் டூ பீப்புள். ஒருத்தர் ஒரு ஆள் மட்டும் கிடையாது, இப்போ 2 ஆள் ஆயிடுச்சு. அப்போ 2 பேரும் சேர்ந்து வரும்போது நம்ம எல்லாமே நம்ம பற்றி யோசிக்காம நம்ம ஸ்பவுஸ் பற்றி யோசிச்சோன்னா, திங்கிங் அபவுட் தி அதர் பர்சன், புட்டிங் தேர் இன்ட்ரெஸ்ட் அட் ஹார்ட், அவங்களோட இன்ட்ரெஸ்ட் என்னமோ அது வந்து ஃபோக்கஸ் லைட்டில் வச்சு பண்ணிட்டோன்னா இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் மூவிங் ஃபார்வர்ட் இன் மேரேஜ். பிகாஸ் நிறைய டைமில் இப்போது நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேன் நிறைய. இப்போ நாங்கள் எங்கள் பேரண்ட்ஸ் எல்லாம் ஊழியர் இருக்கும்போது அப்படியே சுற்றி இருக்கிற ஃபேமிலிஸ்லாம் நிறைய ஃபேமிலிஸ் ஏன் பிரச்சனை வருதுன்னா, அவங்க வந்து கல்யாணத்துக்கு அப்புறமும் சிங்கிள் மாதிரி வர்றாங்க. உங்களுக்கு சிங்கிளாக இருக்கணும்னா எது கல்யாணம் பண்ணுறீங்க? அப்போ உங்களுக்கு கல்யாணம் மீனிங்கே புரியல. நீங்கள் அப்படியே சும்மா யாரோ சொன்னாங்க அப்படியே ஏதோ ஒரு புது டாஸ்க் மாதிரி எடுத்து பண்ணிட்டு ஓகே வயசு ஆயிடுச்சு பண்ணிட்டு அடுத்தது. பிகாஸ் மேரேஜ் வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு முடிவு. அது லேசான முடிவு எடுக்கிறது இல்லை, அது கிடையாது. ஒரு லேசான முடிவு எடுக்க முடியாது அந்த விஷயத்தில். பிகாஸ்
நம்ம ஒரு சேலஞ்சிங் டாஸ்க் இல்லை ஒரு கோர்ஸ் இப்போ காலேஜ் போகும்போது இல்லை ஸ்கூல் போகும்போது ஏதாவது சப்ஜெக்ட் அதே டாபிக் எடுத்தால் நம்ம அதை பிடிக்கலாம் சரி விட்டுட்டு போயிடலாம். ஆனால் மேரேஜ் அப்படி கிடையாது. இட்ஸ் நம்மளோட லைஃப் ஆல்டரிங் லைஃப் மாற்றுறது ஒரு விஷயம் வந்து மேரேஜ். அதனால் சும்மா சரி பிடிச்சா போகலாம் பிடிக்கலாம் விட்டுட்டு போகலாம் அந்த மாதிரி கிடையாது. இப்போ நீங்கள் பேச்சுலர் வாழணும் இல்லை சிங்கிள் லைஃப் மாதிரி வாழணும்னா அப்போ கல்யாணம் பண்ணக்கூடாது. நீங்கள் கல்யாணம் பண்ணணும் விருப்பம் இருக்குன்னா யூ நீட் டு நோ வாட் இஸ் மேரேஜ். இப்போ நம்ம போன எபிசோட சொன்ன மாதிரி இதை எதுவுமே சொல்லாமல் எதுவுமே செய்யாமல் கடைசியில் பத்திரமா பார்த்துக்கோ சொன்னால் வேலைக்கு ஆகாது. பிகாஸ் அது பையன்டையும் சரி பொண்ணுகிட்டையும் சரி நீ 2 பேரும் கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி இருக்கணும் அது பேரண்ட்ஸ் சொல்லிக் கொடுக்கணும். வாட் யூ ஜஸ்ட் செட்ல கல்யாணத்துக்கு அப்புறமும் இஃப் யூ வாண்ட் டு லைக் அதுக்கு வந்து வேர்ல்ட் சொல்ற ஒரு விஷயம், இஃப் சம்மோன் இஸ் ட்ரைங் டு சேஞ்ச் யூ, நீ உன்னை வந்து மாத்துறாங்கன்னா டோன்ட் கெட் இன் டு ரிலேஷன்ஷிப் வித் தட் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு. சி த ஹோல் பாயிண்ட் இஸ் நம்ம எல்லாருமே வந்து we need to grow. 5 வயசுல இருந்த மாதிரி 15 வயசுல இருக்க முடியாது, 15 வயசுல இருந்த மாதிரி 25 வயசுல இருக்கக்கூடாது. ஸோ யூ ஆர் க்ரோயிங்ல. ஸோ அந்த எவ்ரி க்ரோத்க்கு வந்து இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த மாதிரி ஆஃப்டர் யோர் காலேஜ் ஆஃப்டர் எவ்ரி திங் தெர் இஸ் ஒரு ஏஜ் வரும்போது யூஆர் கெட்டிங் மேரிடுன்னு போது என்னோட சிங்கிள் லைஃப்ல நான் எப்படி இண்டிபெண்டா இருந்தனோ நான் அதே மாதிரி தான் என்ன பண்ணுவேன் இருப்பேன். என்னை யாரும் எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது. என்னை வந்துட்டு who are you to ask me question, நான் எத்தனை மணிக்கு வேணாலும் வருவேன். சி பாய்ஸ் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி இஃப் யூஆர் பிளேயிங் கேம்ஸ் அண்ட் இப்போ ரொம்ப என்ன சொல்றது அந்த பப்ஜி பிளே ஸ்டேஷன் அண்ட் இந்த மாதிரிலாம் நிறைய இல்லை. ஸோ அந்த மாதிரியெல்லாம் விளையாடிட்டு இருந்தாங்கன்னா பைபிள் சொல்லுது ஆஸ் அ மேன் யூஆர் தி ஹெட் ஆஃப் த ஃபேமிலி. அந்த ஹெட் வந்து எப்படி இருக்கணும்ன்றது இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங் இல்லை, பிகாஸ் யூஆர் த ஒன் ஹூஸ் கோயிங் டு லீட் த ஹோல் ஃபேமிலி. அப்போ வந்துட்டு அந்த ஒரு இம்பார்ட்டன்ஸ் தெரியணும். நான் சிங்கிள் லைஃப்ல எப்படி இருந்தேனோ நான் அதே மாதிரி இருக்கணும். அதுக்கு எனக்கு சப்போர்ட்டிவா யாராவது வந்தா we will get married and we will be living a very comfortable life னு நீங்க நினைச்சீங்கன்னா then it's better not to get married. சிங்கிள் லைஃபாவே இருந்துருங்க. because when 2 people come together the whole part of it நான் சொன்ன மாதிரி together more like him அப்படின்னும் போது நிறைய சேஞ்சஸ் உங்களுக்குள்ள தேவையில்லை. ஸோ when you come நீங்க சொன்ன மாதிரி கல்யாணத்துக்கு அப்புறம் there are you think more about your spouse. செல்ஃப் சென்டர்ட்னஸ் போய் செல்ஃப்லெஸ்ஸாக தான் நம்ம யோசிக்கணும். நம்ம என்னை பற்றி நம்ம லெஸ்ஸாக யோசிச்சுட்டு என்னோட பார்ட்னரை பற்றி நான் யோசிக்கணும். இது எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் எதுக்கு இவங்க கிட்ட நான் சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறைய பேர் வந்துட்டு இண்டிபெண்ட்டாக இருக்கும்போது இஃப் யூ வாண்ட் டு ஆர்டர் சம்திங், இஃப் யூ வாண்ட் டு பை சம்திங், இஃப் யூ வாண்ட் டு கோ அவுட், இஃப் யூ வாண்ட் டு ஈட் சம்திங் வி ஜஸ்ட் டூ இட். நம்ம வந்து யாரையும் கேட்கணுன்ற அவசியம் கிடையாது. பட் when we get married, once we are with our partner we will like hey this is it's a unit la and the family unit la idu nama indha month pannalama idu okay va abindrathu we have to discuss with each other. So இந்த ஒரு பார்ட்னர்ஷிப் மாதிரி நம்ம உள்ள வரணும் அப்படின்றது very important. So what you said was really right about courtship. Only after before getting married we need to know all of this அப்படின்ற ஒரு விஷயம் இல்ல. So courtship is that டேட்டிங்க்கும் கோர்ட்ஷிப்க்கும் என்ன வித்தியாசம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் ஒருத்தவங்க வந்து கேட்டா how will we answer அப்படின்னு நான் யோசிச்சேன். courtship is you very well have marriage in your goal. pipeline. Yes, marriage is the end goal அந்த இடத்துல courtshipல. So dating is like we'll see how this goes. I like this person, so எப்படி போகுதுன்னு நம்ம பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி. But in courtship it's not like that. In Christian courtship if you have to say sometimes parents will know, sometimes parents might not know, because depending upon the closeness that they have with the parents அந்த ஒரு லெவல் இருக்கு. பட் ஃபேமிலிஸ் தெரிஞ்சு என்ன பண்ணுவாங்கன்னா 2 பேர் பேசி இது பண்றது courtship அப்படின்னு சொல்லி. டேட்டிங்ல doesn't have to know அப்படின்ற ஒரு டாபிக். agrees on serious commitment, values and morals, similar background அந்த மாதிரி இருப்பாங்கல்ல. ஸோ சிமிலர் ஒரு சிமிலாரிட்டியோட உள்ள வந்து சிமிலர் அக்ரிமெண்டோட உள்ள வருவாங்க. அது வந்து courtship. Okay, I am also considering marriage, you are also considering marriage. I am also from a Pentecostal background, you are also from a Pentecostal background. அந்த மாதிரி there is ஒரு common agreement factorோட உள்ள வரது வந்து courtship. ஆனா வந்துட்டு டேட்டிங் பாத்தீங்கன்னா அப்படி கிடையாது. even if we are different, let's see how this goes. இது எப்படி எவ்வளவு தூரம் போகுதுன்னு பார்க்கலாம். போற இதுல if we like each other then we will think about the next step அப்படின்றதான் வந்துட்டு டேட்டிங் அப்படின்னு சொல்லி ஒரு இது சொல்லியிருந்தாங்க. கோர்ட்ஷிப்ல மோர்
about laying the right foundation for building love அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. Dating, it could also go little bit towards lust அப்படின்ற ஒரு ஐடியாலஜி இருக்கு. ஸோ இப்படி ஒருத்தவங்க வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எழுதியிருந்தாங்க. that I really liked. I just wanted to share that. கல்யாணத்துக்கு முன்னாடி கோட்ஷிப் வந்து ரொம்ப முக்கியம். அந்த கோட்ஷிப் பீரியட்ல the guy and the girl needs time to talk in the sense, of course you decide what you want to talk, but you need to have some basic conversations about how you would want to lead your marriage life. அந்த இப்போ முன்னாடி சொன்ன பாயிண்ட் மாதிரி இப்போ நமக்குள்ள ஒரு நிம்மதி வந்துச்சு, சரி இந்த ஆள் தான் நான் கல்யாணம் பண்ண போறேன், ஆண்டவர் இவருக்கு தான் என் லைஃப்ல கொண்டு வராங்க கல்யாணத்துக்கு அப்படின்னு ஒரு டிசிஷன் வந்துக்கு போறது. another one way to confirm or affirm that decision is நீ வந்து அவங்ககிட்ட பேசும்போது அந்த whoever that spouse or that to be person is, அவங்ககிட்ட போய் பேசி அவங்ககிட்ட கான்வர்சேஷன் பண்ணும்போது you will get to know better about how that person is. So you said the importance of courtship, but இப்போ நம்ம இதை சொன்னோம்னா especially in Pentecostal circles உங்களை வந்து கள்ள தீர்க்கதரிசி ஒரு கள்ள போதகர்ன்றவாங்க. பிகாஸ் ஏன் சொல்கிறேன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த ஃபனி திங்ஸ் தட் ஹேப்பன்ட் இன் ஆர் மேரேஜ், ஆல்தோ இட் வாஸ் அ வெரி என்ன சொல்கிறது ப்ராப்பர் கோட்ஷிப் அண்ட் என்ன சொல்கிறது மேரேஜ் என்கேஜ்மெண்ட் அண்ட் தென் மேரேஜ் அப்படின்னும் போது நான் என் காதுக்கு வந்த ஒரு ரூமர் வந்து என்னென்னா ஸ்டேஜ் மேலே நின்றுட்டு நான் ஐ எம் ஜென்ரலி சம்ஒன் ஹூஸ் லைக் ஸ்மைலிங் அண்ட் வெல்கமிங் அண்ட் out and about with people அந்த மாதிரி, because நான் சர்ச்ல பீப்புளோட வளர்ந்தது. ஸோ ஐம் ஆல்வேஸ் ஐவ் பின் although I push to become a people person, but அந்த ஒரு பீப்புளோட இருந்தனால ஐ நோ ஹவு டு லைக் அந்த சோஷியல் ஸ்கில்ஸில் வந்து எப்படி சிரிச்சு பேசி அந்த மாதிரி தான் நம்ம எப்போவுமே. ஸோ கல்யாணத்து அன்னைக்கு வந்துட்டு யூ ஆர் கம்ப்ளீட்லி நியூ டு தட் பிளேஸ், கெட்டிங் மேரிட் இன் our church. So you are standing there and I didn't want you to feel left out or feel alone, யாருமே தெரியாம ஒரு இதில். So I'm like, okay, this and that. நான் சிரிச்சு உங்ககிட்ட I'm explaining, this is my cousin, this is that அப்படின்னு. உடனே வந்துட்டு சிரிச்சு பொண்ணு வந்து என்ன பண்ணுறா, பையன்கிட்ட பேசுகிறா. ஸோ இது என்னது லவ் மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. பட் லைக் ஒன் ஆஃப் த திங்ஸ் தட் we did in our before getting married was our courtship period where we spoke with each other. Although I mean others might take it like அப்படி என்ன நீ பேசிட போற, கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படி என்ன உனக்கு தெரிஞ்சிரும், அப்படி ஒரு பேசுற இதுல தெரிஞ்சு ஒருவேளை பிடிக்கலன்னா உடனே வேணாம்னு சொல்லிட்டு வேற ஒருத்தர்கிட்ட பேச போயிருவியா அப்படின்னு. ஆக்சுவலி ட்ரூ. பட் தென் அவங்க அதை வந்து ரொம்ப என்ன பார்ப்பாங்க, ஒரு ஆக்வர்டா பார்ப்பாங்க. பிகாஸ் எனக்கு சொன்ன ஒரு விஷயம் வந்துட்டு முதல் சம்பந்தம் வந்து ஆண்டவர்கிட்ட இருந்து அப்படியே டைரக்டா உனக்கு வர சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் தட் இஸ் நாட் ஹவ் இட் ஒர்க்ஸ்ல. ஏன்னா நிறைய பேரோட மேரேஜஸ் நம்ம இப்ப பாக்குறோம், சுத்தி இருக்கிற மேரேஜஸ்ல ஹெல்த்தி காட்லி மேரேஜஸ் எவ்வளோ இருக்கும். அந்த மாதிரி பார்க்க போனா when we are about to choose a partner, நீங்க சொன்ன மாதிரி it's very important to, after you feel like okay I think as a courtshipல வந்து கல்யாணம் பண்றதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைச்சு உங்க மனசுல ஒரு ஐடியா வந்ததுக்கு அப்புறமா you're praying about it, that desire God தான் உங்க இதயத்துல போடணும். எல்லாருக்கும் அந்த desire வந்து வராது. Only God puts that desire of companionship to get married and I want to build a family அப்படின்ற ஒரு விஷயம். அந்த desire வந்ததுக்கு அப்புறமா what you doing next is ஒரு பார்ட்னரோ ப்ரொபோசல் வருது, இல்லை you are interested in someone, ஏதோ ஒரு செட்டிங்ல உங்களுக்கு ஒரு பார்ட்னர் வரும்போது second thing you said was என்ன சொல்றது, அந்த courtship is very important. Why do you think courtship is very important for marriage? You're trying to get to know the other person. What type of person is she? What type of person is he? What is their behavior? What are their likes, their dislikes? And that is the starting stage of courtship. And if you have decided that you want to get married to that person, courtship varumbodhu, then you go on to talk about a lot more things. For example, கல்யாணத்துக்கு அப்புறம் ஃபைனான்ஸ் எப்படி டீல் பண்ணுவேன். நிறைய பேருக்கு ஃபைனான்ஸ் டாபிக் பேசவே பிடிக்காது. பிகாஸ் நம்ம சிங்கிளாக இருக்கும்போது நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இஷ்டத்துக்கு. Remember when we were at that conversation about finance, sorry to interrupt, but remember because when we were in the courtship period and the topic of finance came, Krish was talking like joint account அப்படின்ற ஒரு விஷயம். அது வரைக்கும் எனக்கு அப்படி ஒரு அந்த மாதிரி ஒரு கான்செப்டே தெரியாது. பிகாஸ்
ஜாயிண்ட் அக்கௌண்ட்டா, எதுக்கு என்கிட்ட ஒரு அக்கௌண்ட் இருக்கு உங்ககிட்ட ஒரு அக்கௌண்ட் இருக்கு, எதுக்கு ஜாயிண்ட் அக்கௌண்ட்லாம் அப்படின்னு நான் யோசித்தேன். பட் ஒன் ஆஃப் த திங்ஸ் he said, அது வந்து it also helps you for accountability பார்ட்ல எவ்வளோ அமௌண்ட் போகுதுன்றது. இப்போ நீங்கள் வித்ட்ரா பண்ணாலும் எனக்கு தெரியணும், நான் வித்ட்ரா பண்ணாலும் உங்களுக்கு தெரியணும். டுகெதர் எவ்வளோ நம்ம அக்கௌண்ட்ல இருக்குன்றது உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கணும், எனக்கும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட். பட் வென் ஐ ஃபர்ஸ்ட் ஹர்ட் இட்ல ஜாயிண்ட் அக்கௌண்ட் அப்படின்ற ஒரு விஷயமா இருக்கட்டும், எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறோம், எவ்வளோ உள்ள வருதுன்றது வந்துட்டு பார்ட்னர் ஷுட் நோ அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு when you were like talking about that, I was like completely clueless. எதுக்கு இப்படிலாம் சொல்றீங்க? Because I have account, you have account. உங்களுக்கு ஏதாவது வேணும்னா you do from like you, if you have, I mean what you earn and what you get will be in that account, what I get will be in my account. தேவைப்படும் போது we will do it for the family அப்படின்றது தான் ஒரு தாட்ல வரும் அப்படின்னு. But then when we were discussing about finance, so that I just was reminded of that. Yeah, so finance பத்தி பேசுறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். because எப்படி நம்ம ஃபைனான்ஸ் டீல் பண்ண போறோம், இப்போ இண்டிவிஜுவலும் சரி as a family சரி. because இப்போ ரோடா சொன்ன மாதிரி கல்யாணத்துக்கு அப்புறம் இட்ஸ் நோ லாங்கர் ஒன் பர்சன். நீங்கள் ரெண்டு பேரும் கல்யாண நாள்லேருந்து ஃப்ரம் தென் ஆன் எவ்ரி மூமெண்ட் நீங்கள் ரெண்டு பேருந்து சேம் தான் ஏதாவது முடிவு எடுக்கணும் போது முடிவு எடுக்கணும். அது வந்து சரி எனக்கு எப்படி பிடிச்சிருக்கு நான் பண்ணுவேன், நீ வேணும்னா வேணான்னு விட்டுரு அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி ரெண்டு பேரும் ஏதாவது ஒரு மைனர் டிசிஷன் இருந்தாலும் சரி, பேஜ் டிசிஷன் இருந்தாலும் சரி, இட்ஸ் குட் டு டாக் அபவுட் இட். அப்போ இதெல்லாம் விஷயம் வந்து ஃபைனான்ஸ் இஸ் ஒன். இன்னொரு விஷயம் வந்து வேல்யூஸ், ஃபேமிலி வேல்யூஸ் எப்படி இருக்கணும், ஆர் what is your values, what do you think is the do's and the don'ts, or the important aspects, the non-negotiables. இதெல்லாம் வந்து பேசுறதுக்கு, இதெல்லாம் கோட்ஷிப்பில் பேசுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க சரி இப்போ வந்து நம்ம சும்மா ஏதாவது பேசிடலாம், அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிடலாம், கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்தீங்களா இதெல்லாம் எதுக்கு இப்போ பேசணும்னா, the problem is கல்யாணத்துக்கு அப்புறம் when you get married you have your body and your mind all know that you are now do different role. நம்மளோட ரோலே மாறுது. முன்னாடி வந்து பேச்சுலர் ஸ்பின்ஸ்டர் இருந்துட்டு இப்போ வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப். அந்த கல்யாணம் முடிஞ்சு 2-3 நாளுக்கு இல்லைன்னா ஒரு ஃபர்ஸ்ட் 2-3 months கூட அந்த ஹஸ்பண்ட்ஸ்க்கு வந்து சரி இன்னொருத்தர் நான் ஒய்ஃப் கூப்பிடுவேன், இல்லை ஒய்ஃப்க்கு வந்து நான் ஹஸ்பண்ட் கூப்பிடுவேன், அந்த கூட இட் டேக்ஸ் சம் டைம் டு ஃபுல்லி அண்டர்ஸ்டாண்ட். நமக்கு தெரியும் அப்படி ஆயிடுச்சு, இருந்தாலும் அந்த ஒரு ரோல் மாறிச்சு, அது ஒரு புதுசாக இருக்கிறதுனால இட் டேக்ஸ் டைம். இஃப் யூ நோ அட்லீஸ்ட் டு அ சர்டன் எக்ஸ்டென்ட் of the other person before marriage, it will help us out. At the same time it's important to know நம்ம marriage time க்கு அப்புறம் the spouse that we're going to get married to, the to be person, அவங்க பற்றி 100% நம்ம we cannot know. There will be some things that is new. நம்ம எவ்வளோ பேசுகிறாங்க கோட்ஷிப் வந்து நீங்கள் ஒரு 10 years எடுத்தால் கூட போதீங்க, ஆனால் அவ்வளோ 10 years எடுத்தால் கூட இட்ஸ் நாட் கோயிங் டு பி என்ன சொல்கிறது, you're not going to know each and every single thing. எப்படி இருந்தாலும் சில விஷயம் இருக்க தான் செய்யும் நமக்கு ஸ்போர்ட்ஸ் பற்றி தெரியாமல் விஷயம். அது அந்த விஷயங்கள் எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் ஒன்றா ஒரே வீட்டில் வாழ்ந்து ஒரே ஃபேமிலியில் ஒரு வீட்டில் வாழும்போது அதை பற்றி யூ நோ க்ளோசர். ஸோ தெர் ஆர் திங்ஸ் லைக் தட். ஸோ தட்ஸ் வை courtship is important. Dating is important, but dating I would say should lead to courtship because they are intertwined. You cannot really differentiate the two. Okay, I would say courtship is also important because in courtship period when you have conversations the Holy Spirit will lead you in a way to discern whether this is the person I mean that God has for you அப்படின்ற ஒரு விஷயம். Because ஏன் சொல்கிறேன்னா எனக்கு அப்படி ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். பிகாஸ் நம்ம அந்த கோட்ஷிப் பீரியடில் பேசும்போது ஒரு கான்வர்சேஷன் ஆகும்போது தான் we were talking about the values are good, we were discussing about a lot of things. அப்போது நான் ஒரு கொஸ்டின் உங்களை பார்த்து கேட்டேன், இப்போ நல்லா கல்யாணத்துக்கு முன்னாடி நல்லா இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நிறைய பேசுவீங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து தான் தெரியும் ரியல் கலர்ஸ் என்னது அப்படின்னு, உண்மையான சுயரூபம் வந்து அப்போ தான் தெரியும் அப்படின்னு சொல்லி I said. பிகாஸ் சம் பீப்புள் ஆர் லைக் தட். இல்லை கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து அவங்க சொல்கிற ப்ராமிசஸாக இருக்கட்டும், அவங்க கொடுக்குற இதாக இருக்கட்டும், ஃபேமிலிஸுமே சரி, ஐயோ ரொம்ப நல்ல பையன், ரொம்ப நல்ல பொண்ணு, அப்படி தங்கமான பையன் தங்கமான பொண்ணுன்னு அவங்க சொல்லுவாங்க. பட் ஆஃப்டர் மேரேஜ் ஹவு இட் இஸ் அப்படின்றது அந்த தங்கமான பையன் எப்படி அது அப்புறமா தான் தெரியும். ஸோ அதனால சொல்கிறேன் ஹோலி ஸ்பிரிட் வில் கைட் யூ. இப்போ ஒன் ஆஃப் த எக்ஸ்பீரியன்ஸ் ஐ ஹேவ் டு ஷேர்னா,
நான் வந்துட்டு என்னோட சர்ச்சில் எங்கள் சர்ச்சில் நான் வந்து சாம்ஸ் சங்கீதம் சர்ச்சில் இது பண்ணும்போது ஐ திங்க் ஒன் ஆஃப் த சாம்ஸ் வேர் ஐ வாஸ் டாக்கிங் அபவுட் ஃபேமிலி. அப்போ நான் சொன்னேன், முதல்ல தேவன், ரெண்டாவது குடும்பம், அதுக்கப்புறம் தான் ஊழியம். இதுதான் வந்து ஆண்டவர் நிர்ணயிச்சிருக்கிற வந்து ஃபவுண்டேஷன். அது வந்து நீங்கள் மாற்றினீங்கன்னா உங்களுக்கு வந்து அது என்ன ஆகிடும்னா எல்லாமே மெஸ்அப் ஆக ஆரம்பிச்சிடும், எல்லாமே கைவிட்டு போக ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லி நான் எங்களோட சர்ச்சில் நான் வந்து சண்டே சர்வீஸில் நான் பேசினேன். சொல்லிட்டு ஐ மீன் ஐ ஆல்வேஸ் ஹேட் தட் இன் மை மைண்ட். எனக்கு வரப்போகிற ஒரு பர்சன் வந்து யூ ஷுட் ஆல்வேஸ் புட் காட் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறமா வந்துட்டு குடும்பம், அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ஊழியமாக இருக்கணும். நான் ஊழியம் பண்ண போகிறேன்னு குடும்பத்தையும் என்ன பண்ணது விளக்கம். முதல்ல அப்போ உன் குடும்பத்தை பார்க்கலன்னா நீ எப்படி இன்னும் ஒரு சபையை பார்க்க முடியும் அப்படின்னு பைபிள் சொல்லுது. அந்த மாதிரி கான்வர்சேஷன்ஸ்லாம் மைண்டில் இருக்கும்போது நானும் நீங்களும் வந்து அந்த கோர்ஷிப் பீரியடில் பேசிகிட்டு இருக்கும்போது ஒன் ஆஃப் த திங்ஸ் தட் யூ ஷேர்ல நான் கேட்கவே இல்லை. சடன்லி ஹி வாஸ் ஷேரிங் வென் வி வர் டாக்கிங் அபவுட் வேல்யூஸ் அண்ட் சேம் மாரல்ஸ் அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க, எனக்கு முதல்ல தேவன், ரெண்டாவது குடும்பம், அதுக்கப்புறம் தான் ஊழியம். எனக்கு வந்து ஊழியத்தில் நான் எவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்டான பொசிஷனில் இருந்தாலும் உனக்கு எதுனா ஒன்றுனா ஐ வில் லீவ் எவ்ரி திங் அண்ட் ஐ வில் பி தேர் பிகாஸ் ஃபேமிலி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ. அடுத்து நம்ம பில்ட் பண்ண போகிற குடும்பம் இட் வாஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நீங்கள் சொன்னீங்க. விச் வாஸ் லைக் அ கான்ஃபர்மேஷன். இட் வாஸ் லைக் எனக்கு அடுத்து ஒரு கான்ஃபர்மேஷன், அது ஓகே திஸ் இஸ் ஃப்ரம் த லார்ட் அப்படின்னு. அது மாதிரி என்னோட வேல்யூவும் உங்களோட வேல்யூவும் என்ன ஆச்சு, அலைன் ஆச்சு. அந்த மாதிரி லாட் ஆஃப் கான்ஃபர்மேஷன் வர்றதுக்கு உங்களுக்கு ஒரு டைம் பீரியட் கூட உங்களுக்கு கோட்ஷிப். அந்த டைம்ல வந்து there are which we are going to move on is that red flags. அந்த ரெட் ஃபிளாக்ஸ் எல்லாமே தெரிய ஆரம்பிக்கும். ரெட் ஃபிளாக்ஸ்னா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சில சலனம் உண்டாக்குகிற சில கேரக்டரிஸ்டிக்ஸ், சில விஷயங்கள் வந்து உங்க மனசுல வந்து தெரியும். ஓகே இது 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 சரியா உட்கார மாட்டேங்குதே, இது சரியா இட்ஸ் நாட் சிட்டிங் வெல் அப்படின்னு உங்க மனசுல டக்குன்னு படுற ஒரு விஷயம் வந்து தான் வந்து மாடர்ன் டேர்ம்ல இட்ஸ் கால்ட் ரெட் ஃபிளாக். இன்னொரு விஷயம் வந்து நம்ம கோட்ஷிப் தான். இப்போ கேள்வி முதல் இது கேட்டேன், லாட் ஆஃப் பீப்புள் ஆர் அகேன்ஸ்ட் திஸ் ஐடியா ஆஃப் கோட்ஷிப். கிறிஸ்டின் பேரண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நாட் தோஸ் ஆர் கோயிங் டு கெட் மேரிட், பட் பேரண்ட்ஸ் ஆர் அகேன்ஸ்ட். பட் என்ன ஐ வுட் சே, நம்ம வந்து இப்போ ஒரு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணும்போது அந்த பொண்ணு பார்க்கும்போது இல்லைன்னா அந்த பையனை போகும்போது ரெண்டு ஃபேமிலிஸும் பார்த்துட்டு அப்போ தான் டேட் டிசைட் பண்ணுவாங்க. டேட் டிசைட் பண்ணும்போது எப்படி இருந்தாலும் நெக்ஸ்ட் டே இல்லைன்னா நெக்ஸ்ட் மந்த் கல்யாணம் அப்படியெல்லாம் யாரையும் யோசிக்க மாட்டாங்க. தெர் இஸ் அட்லீஸ்ட் ஒரு 2-3 months, மினிமம் 2-3 months இருக்கும் மேரேஜ்க்கு. ஸோ அந்த 2-3 months இருக்கும்போது we can use that time to practice, to have the courtship. ஸோ அதனால கோட்ஷிப்காக டைம் கிடைக்கல, டைம் இல்லை அப்படி நினைக்காதீங்க. யூ கேன் யூஸ் தட் டைம் டு கெட் டு நோ தி அதர் பர்சன் பெட்டர். என்னோட நிறைய ஃபேமிலிஸ் வந்து நிறைய பேரண்ட்ஸ் ஆக்சுவலி வந்து சொல்லுவாங்க, எதுக்கு பேசுறீங்க அப்படின்னு. நாங்கள் எங்கள் சுச்சுவேஷனோட அப்படி கேட்டாங்க, எதுக்கு என்ன அந்த மாதிரி அப்படி என்ன பேச போறீங்க, அப்படி என்ன பேசுவீங்க அப்படின்னு கேட்குறேன். பட் இட்ஸ் இம்பார்ட்டன்ட், இப்போ நான் சொன்ன மாதிரி இட்ஸ் இம்பார்ட்டன்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் தி அதர் பர்சன். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் பீரியட் கொஞ்சம் டைம் எடுக்கும். But I would tell it was very very important because ஏன் சொல்றேன்னா அந்த கான்வர்சேஷன் பண்ணும்போது தான் the more you get to know the other person. Because marriage is a very big decision you're going to make after. அது வந்து it's a once in a lifetime ல அதுக்கப்புறம் வந்து you can't redo it or undo it. அதனால வந்துட்டு பேசும்போது கூட நிறைய பேர் parents also have ஒரு healthy fear. இன்னொன்று எதுக்குன்னா ரொம்ப அட்டாச் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஏதாவது இதாகிட போகுது, ரொம்ப பேசிட்டு அப்புறம் ஏதாவது இதாகிட போகுதுன்னு அவங்களுக்கு அந்த பயம். பேரண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ட்ரஸ்ட் இன் த லார்ட் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது when your child is in a marriageable age அப்படின்னு வந்துடும், உங்கள் பிள்ளை வந்து marriageable age வந்துட்டாங்க அப்படின்னா அடுத்து உங்களுக்கு ஒரு ப்ராஸ்பெக்ட், ஒரு ப்ரொபோசல் நீங்கள் பார்க்குறீங்கன்னா you should have full confidence and trust in your kid first. உங்கள் பிள்ளை மேலே உங்களுக்கு முழு நம்பிக்கையும் முழு கான்ஃபிடென்ஸும் இருக்கணும். அவளோ அவங்களோ ஒரு விஷயம் செய்கிறாங்கன்னா they know what they are doing அப்படின்னு. அந்த அளவுக்கு உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் வந்து அழகாக வளர்த்துருக்கணும். அப்போனா நீங்கள் வந்து அந்த ஐயோ என்ன ஆகிடுமோ, ஐயோ கரெக்டாக தப்பாயிடுமோ அப்படின்ற பயப்பட வேண்டிய அவசியமே இல்லைல்ல. ப்ரீவியஸ் ஜெனரேஷன் அந்த ஒரு பிள்ளைங்களுடைய அந்த க்ரோத்தில் அவங்க அவ்வளோ இன்வெஸ்டடோ அந்த அளவுக்கு இல்லாதனால
ஐயோ இவன் கோவப்படுறது அவளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, ஐயோ இந்த பொண்ணு இப்படி இருக்கிறது அவனுக்கு தெரிஞ்சிருச்சு, அவங்க குடும்பத்துக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, அதனாலதான் அவங்க கோட்ஷிப்பை வந்து என்ன பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க. ஒருவேளை அப்படி தெரிஞ்ச கூட நல்லதுதான். பிகாஸ் கல்யாணத்துக்கு முன்னாடி தெரிஞ்சது கல்யாணத்துக்கு அப்புறம் சர்ப்ரைஸ் இருக்கு, இல்லன்னா unnecessary நம்ம பிரச்சனை. ஸோ பேரண்ட்ஸ் ஆல்சோ ஹேவ் தட் ஹெல்த்தி ஃபியர். நான் அதை பேரண்ட்ஸ்க்கு நான் சொல்ற விஷயம் வந்துட்டு, உங்க பிள்ளைய நீங்க சரியா வளர்த்து கர்த்தருக்குள்ள நீங்க வளர்த்து கர்த்தருடைய பிள்ளையா நீங்க வளர்த்துருந்தீங்கன்னா நீங்க அதை பத்தி கவலைப்பட வேணாம். ஏன்னா எனி பார்ட்னர் உள்ள வந்தாலும் யூ வில் பி கான்ஃபிடென்ட் இன் யோர் சைல்டு. உங்க பிள்ளை மேல உங்களுக்கு நம்பிக்கையும் தைரியமும் இருக்கும். என் பிள்ளைய நான் கர்த்தருக்குள்ள கரெக்டா வளர்த்துருக்கிறேன், அவ யார்கிட்ட பேசினாலும் அவன் யார்கிட்ட பேசினாலும் தே நோ தேர் என்ன சொல்றது எப்படி இருக்கணும். ரெண்டாவது என்ன பயம்னா, அந்த டைம்ல வந்து ஒரு அட்டாச்மெண்ட், ஒரு அதான் சொல்லுவாங்கல்ல, இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் டாக்கிங் டு சம்மன் யூ ஹேவ் த பட்டர்ஃப்ளைஸ் இன் யூ. அந்த வந்து ஒரு மாதிரி ஒரு சந்தோஷத்துல வந்து ரொம்ப அப்படியே ஒரு மதிமயங்கி போன நிலைமையில நீங்க இருப்பீங்கன்னு சொல்லிட்டு, அந்த டைம்ல வந்துட்டு பேசுறதெல்லாம் அப்படியே சினிமா டைலாக் மாதிரி, நீ தான் என் உயிர், நீ தான் எனக்கு எல்லாமேன்னு பேசுவாங்க. ஓகே, ஆல் வெரி என்ன ஒரு ஃபிலிம்ஸியான ஒரு இதுல வளர்ந்துருக்கிறனால குட் ஹேப்பன், அந்த வே கூட போகலாம். அதனால அதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்காக பேரண்ட்ஸ் வந்து ஐயோ வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம். பட் அதுக்கான ஒரு கரெக்ட் கைடன்ஸ் சர்ச்சு கொடுத்து வளர்த்துருந்தா அந்த ஒரு இதுக்கு போக மாட்டாங்க. பிகாஸ் தே நோ வாட், எவ்வளோ முக்கியமான ஒரு டெசிஷன் அவங்க எடுக்க போறாங்கன்றனால அவங்க வந்து அந்த ஒரு இதுல போக மாட்டாங்க. என்னோட அடுத்து நான் தேவனுக்காக வாழ போற இந்த பூமியில ஆண்டவர் எங்களுக்காக வைத்திருக்கிற அந்த அடுத்த லெவலுக்கு, அடுத்த ஸ்டேஜுக்கு நான் போறதுக்கு எவ்வளவு முக்கியமான ஒரு டெசிஷன் எடுக்க போறேன்றது அந்த பிள்ளைக்கும் தெரியும். ஸோ அதனால தே வில், அந்த கான்வர்சேஷன் வில் பி டிஃப்ரெண்ட். அதுதான் வந்து ஸோ சின்ன பிள்ளைத்தனமா இஃப் தேர் 21 வயசு ஆயிடுச்சுன்றனால எவ்ரிபடி இஸ் நாட் ரெடி ஃபார் மேரேஜ். 28 வயசு உங்க பையனுக்கு ஆயிடுச்சுன்றனால எவ்ரிபடி இஸ் நாட் ரெடி ஃபார் மேரேஜ். அவங்க கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டாங்கன்னு அர்த்தமே கிடையாது. ஏன்னா எவ்வளவு வளர்ந்துருந்தாலும் சில பேர் வந்துட்டு அந்த இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அது அவங்களுக்கு வந்திருக்காது, அந்த மெச்சூரிட்டி அடைஞ்சிருக்க மாட்டாங்க. ஸோ ஈச் பர்சன் ஹேவ் தேர் அந்த இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ஒரு இமோஷனல் மெச்சூரிட்டி ஒரு அந்த இடத்துக்கு வந்தாதான் ஓகே, அந்த desire from the Lord, I want to get married, I want to build a family, I want to live God's என்ன சொல்றது love வந்து இந்த பூமியில I want to like experience that and give that out அப்படிங்கும்போது that is when they decide to get married. So parents also have ஒரு healthy fear தான். ஆனா அதை வந்து அவங்க எடுத்துக்கிட்டு இது நீ பண்ணவே கூடாதுன்னு சொல்ல காரணம் வந்துட்டு இதனால அப்படின்னு நான் நினைக்கிறேன். சொன்ன மாதிரி உங்க பிள்ளைங்களை நீங்க கர்த்தருக்குள்ள கரெக்டா நீங்க வந்து வளர்த்து என் பிள்ளை வேதத்தின்படி இருப்பாங்க. ரெண்டாவது, பிள்ளைங்களும் there are a lot of resources now. எங்க திரும்பினாலும் உங்களுக்கு என்ன இருக்கு, ரிசோர்சஸ் இருக்கு. நீங்க கூகுள்ல போலாம், இப்ப AI ChatGPT அப்படி வந்துருச்சு. அடுத்து வந்துட்டு என்ன சொல்றது, there are a lot of Christian resources. கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன கான்வர்சேஷன்ஸ் நீங்க பேசணும், எப்படி நீங்க வந்து கேள்வி கேட்கணும். நான் வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் கொஸ்டினே நான் வந்து என்ன பண்ணேன் உங்களை கேட்டேன். both of us we asked each other, we had a lot of questions. உங்களோட சால்வேஷன் ஸ்டோரி என்ன, எங்க அப்பா அம்மா வந்து சபையில என்னது விசுவாசிங்க, நானும் சர்ச்சில் சண்டே ஸ்கூல் போனேன், யூத் மீட்டிங் போனேன், அதுக்கப்புறமா வந்து நான் ஞானஸ்தானம் எடுத்தேன் அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க they have not been saved. ஏன்னா ஒருத்தவங்க உண்மையாவே ரசிக்கப்பட்டிருக்காங்கன்னா அவங்களோட the whole being, the way they got என்ன சொல்றது, அந்த ஆண்டவரை அவங்க நேசிக்கிற விதம், அதாவது டேஸ்ட் அண்ட் சீ தட் தி லார்ட் இஸ் குட்ல அவங்க தனிப்பட்ட விதத்துல அதை ருசிச்சிருந்தாங்கன்னா அவங்க பேசுற விதம், அவங்க நடக்கிற விதம் எல்லாமே வந்து என்ன இருக்கும், டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ அதனால the conversation will also be very different. ஸோ கோர்ட்ஷிப் பீரியட்ல சும்மா அந்த கொஞ்சி கொலாவி அந்த மாதிரி எல்லாம் இல்லாம மோர் லைக் என்ன சொல்றது, பிகாஸ் இட்ஸ் கோயிங் டு பி சம்திங் வெரி இம்பார்ட்டன்ட். ஹேவ் அ வெரி, ஐம் நாட் டெல்லிங் நோ கம்ப்ளீட்லி ஷன் அவே ஆல் ரொமான்ஸ் அண்ட் அந்த மாதிரி சொல்லலை, பட் ஹேவ் அ ஹெல்த்தி பேலன்ஸ். கரெக்டாக அதை வந்து நம்ம பேலன்ஸ்டாக நம்ம வந்து பண்ணணுன்றது விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுதான் நான் யோசிக்கிறேன். மூவிங் ஆன், the question that I was talking about, red flags when you're in the courtship period. The first red flag for me would be if they are not pursuing Christ wholeheartedly, if they are not wholeheartedly loving Christ. தேவன் அவங்க வாழ்க்கையில நம்பர் 1 இடத்துல இல்லை அப்படின்னா it would be a big red flag for me. அப்படின்னா it took me a long time to come to that place to realize that
அதான் சொல்லுவாங்கல்ல, ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் ஏது அப்படின்ற வசனங்கள்லாம் பைபிள்ல இருக்கு. அந்த மாதிரி எல்லாம் ஆகாம இருக்கணும்னா யூ ஷுட் ஹேவ் திஸ் இன் யுவர் இது. இஃப் தட் பர்சன் டசன்ட் ஹேவ் கிரைஸ்ட் இன் த நம்பர் ஒன் பிளேஸ் இன் தேர் லைஃப்னா ஐ திங்க் தட்ஸ் a red flag for me. See, என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய இருக்கு. Dishonesty would be a red flag. ஆனால் டிஸ்ஆனஸ்டிக்கு கீழே நான் சொல்லுவேன், இப்போது கோட்ஸி, இப்போ நீ சொன்ன மாதிரி கோட்ஷிப் வந்து கோட்ஷிப் ஸ்டேஜில் வந்துட்டோம்னா கோட்ஷிப் வந்து இஸ் ஈக்குவலன் டு ரெடி ஃபார் மேரேஜ் ஆர் ஸ்பெசிஃபிக்லி ரெடி ஃபார் மேரேஜ் வித் தட் பர்சன். அப்படின்னு வரும்போது இட்ஸ் இம்பார்ட்டண்ட் நம்ம டு பி லிட்டில் ஓப்பன் வித் த அதர் பர்சன் with the person about our family. If there are some things that you would, because what I'm saying, when I'm saying open சொல்லும்போது I'm saying ஏதாவது சீக்ரெட்ஸ் வைக்கக்கூடாது. பிகாஸ் கல்யாணத்துக்கு முன்னாடி at the same time எல்லாமே சொல்லலை, பட் ஒரு அளவுக்கு you need to give them a hint, இல்லை give them an idea of if there is something that they should know. இல்லை இது விஷயம் நமக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கணும், அது வந்து ரொம்ப முக்கியம். If I have to summarize your point, can I say that இந்த மாதிரி transparency இல்லாம இருக்கிறது வந்து could be a red flag. Transparency இல்லாம இருக்கிறது could be a red flag. Another thing would be respecting each other and each other's family. பேசும்போதே வந்து நான் ஜோக்கா சொன்னேன், நான் சிரிப்புக்கு சொன்னேன்றது மாதிரி கலாய்க்கிறதா இருக்கட்டும், ஒரு டெரகேட்டரி ஃப்ரேசஸ் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், என்ன குண்டா இருக்க, என்ன இப்படி இருக்கு, என்ன அப்படி இருக்க, ஏன் உடம்பு இப்படி இருக்கு அப்படின்றதெல்லாம் வந்து இட்ஸ் அ வெரி மீன் திங் டு சே. ஆனால் இப்போ வந்து எஸ்பெஷலி இன் சவுத் இண்டியன் கல்ச்சர் பார்த்தீங்கன்னா ஐ டோன்ட் திங்க் தே ஆர் லைக் என்ன சொல்றது அவேர் ஆஃப் த டெப்த் தட் இட் அஃபெக்ட்ஸ் தி அதர் பர்சன். என்ன கேட்டிங்கன்னா வந்துட்டு பைபிள் ஹேஸ் அ லாட் ஆஃப் இன்சைட்ஸ் டு கிவ் ஆன் தட். Especially if you are to ask me, நீதிமொழிகள் has a lot of things. கோபக்காரனுக்கு தோழனாகாதே. If someone has anger issues or like டக்குன்னு இம்மீடியட்டா கோபம் வருது, இம்மீடியட்டா they are very quick to talk. Or I have a lot of list like that. If, for example, if someone is bragging about themselves, அவங்கள பத்தியே பேசிட்டு இருப்பாங்க அப்படின்னா I don't like, because again if you want a good list about it, ஃபர்ஸ்ட் 1 கொரிந்தியர் 13 அதில் வந்துட்டு லவ் டஸ் நாட் என்வியஸ், நாட் அன் என்வியஸ் பர்சன், இல்லை அவங்க கிட்ட மட்டும் அப்படி இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்காத ஒரு பர்சன். இந்த மாதிரி there is a set of things. நான் I can go on and on about red flags, but I don't want to like dwell on it, because when we read the Bible you will be saturated with God's word. Once you're saturated with God's word, நீங்க போய் ஒருத்தர்கிட்ட உட்கார்ந்து நீங்க பேசும்போது அவங்களுடைய பேச்சிலேயே ஒரு அவங்களுடைய நடக்கையிலேயே தெரிஞ்சிரும் அவங்க எந்த அளவுக்கு என்ன சொல்றது ஆர் இன் கிரைஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயம். அப்போ உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உணர்த்துவார் இது சரியில்லைன்னு. அப்போ உணர்த்தும் போதே அதை கேட்டு ஓகேன்னு நீங்க அப்பவே இது பண்ணிட்டீங்கன்னா which will be a very good thing. இல்லைன்னா நீங்க பின்னாடி என்ன ஆகணும், சஃபர் பண்ண வேண்டியாயிரும். இப்போ உங்க மனசுக்குள்ள வர ஆவியான ஒரு இது சரியில்லைன்ற உணர்த்துறத நீங்க வந்து கீழ்படியாம, இல்ல எனக்கு அந்த பர்சன் ரொம்ப பிடிச்சிருக்கு, அவங்களுடைய பியர்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு, அவளுடைய கண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்க கல்யாணம் பண்ணீங்கன்னா லேட்டர் இந்த ரெட் ஃபிளாக்ஸ்ன்னு வர விஷயங்கள்லாம் தான் மேஜர் இஷ்யூவா உங்களுடைய மேரேஜ்ல மாறுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ தட் இஸ் அபவுட் ரெட் ஃபிளாக்ஸ் தட் we are going to be talking. When God brings you a person, உங்களுடைய இதுல சர்க்கிள்ல வந்துட்டு ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம் will be a great என்ன சொல்றது டிசைடிங் ஃபேக்டர். உங்களுக்குள்ள அந்த பீஸ். டிஃப்ரெண்ட் பீப்புள் ஹேவ் டிஃப்ரெண்ட் என்ன சொல்றது ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு இது ஆண்டவருடைய சித்தமா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அதுக்கு திருப்பியும் ஒரு பதில்னா வந்துட்டு நீங்க வேதத்துல எந்த அளவுக்கு தேவனோட நீங்க நேரம் செலவிடுறீங்க, அவரோட வார்த்தையை உங்களுக்குள்ள நீங்க வைத்திருக்கிறீங்களோ அது மேனிஃபெஸ்ட் பண்ணாக உங்களோட லைஃப்ல அது மேனிஃபெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கும். உங்களுடைய இன்ட்ராக்ஷன்ஸ் வித் அதர் பீப்புள் அது மேனிஃபெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கும். இன்ஸ்டெட் ஆஃப் பில்டிங் அ லாட் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன், பில்ட் யுவர் கேரக்டர். உங்களோட கேரக்டர் நீங்க பில்ட் பண்ணுங்க. இன்னொருத்தர் எப்படிலாம் எப்படின்ற மாதிரி நம்ம யோசிக்கணும். ஸ்டார்ட் பில்டிங் யுவர் கேரக்டர். உங்களுடைய இதுல வந்துட்டு இஃப் யூ ஆர் ஸ்ட்ராங் இன் சம்திங் யூ கேன் பி செக்யூர். நீங்க வந்து
தைரியமா அந்த இடத்துல வந்துட்டு ஒருத்தவங்க வந்துட்டு பார்த்துட்டு இல்லை எனக்கு இந்த பர்சன் பிடிக்கல அப்படின்னு சொன்னாங்க. see that's a big thing in South India. ஓகேவா, ஒரு பயோடேட்டாவை பார்த்துட்டு இந்த பொண்ணு மூக்கு சரியில்லை, அந்த பையன் குள்ளமா இருக்கான், இந்த பொண்ணு அப்படி இருக்கா, அந்த பையன் கருப்பா இருக்கான் அப்படின்னு சொல்லி they have a lot of என்ன சொல்றது, அந்த ஒரு மேட்ரிமோனி சைட்ல போனாலும் சரி ஒரு பயோடேட்டா எடுத்து பார்த்தா அவங்க அந்த மாதிரிலாம் இது பண்ணுவாங்கல்ல. பட் ஒரு ட்ரூலி சேவ்ட் பர்சன் உங்களுக்கு ஒரு மேரேஜோட பெர்ஸ்பெக்டோட உள்ள வராங்க அப்படின்னும் போது அவங்க வந்து அந்த வெளி தோற்றங்கள் they might have preferences, there is no harm in having preferences. நான் preferences இருக்கக்கூடாதுன்னு சொல்லவே மாட்டேன். பட் அட் த சேம் டைம் நெகோஷியபிள்ஸ் அண்ட் நான் நெகோஷியபிள்ஸ் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ உங்களை யாராவது ரிஜெக்ட் பண்ணா கூட உங்க மனசுல வந்து அது ரொம்ப ஹெவி பேர்டன் ஆகாது. ஐயோ என்னை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களே, நான் தான் சரியில்லையோ, நான் அப்படி இல்லையோ, நான் இப்படி இல்லையோ நீங்க யோசிக்க மாட்டீங்க. பிகாஸ் யூ ஆர் கான்ஃபிடென்ட் இன் கிரைஸ்ட். நீங்க வந்து உங்களை உருவாக்கி உங்களை வந்து இம்மட்டும் நடத்தி வர தேவன்ல நீங்க நம்பிக்கையா இருக்கிறீங்க. ஸோ அவங்க ரிஜெக்ட் பண்ணாங்கன்னா தட் இஸ் தேர் லாஸ், அவ்வளவுதான். அவங்களுக்குன்னு ஆண்டவர் யாரை வச்சிருக்கிறாரோ லெட் தம் கோ அப்படின்னு உங்க மைண்ட் அந்த மாதிரி ஒரு வைடர் பெர்ஸ்பெக்டிவ்ல யோசிக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்றது என்னுடைய ஒரு கருத்து. Another basic and important red flag that I would say is the problem of caste. Because India it's a big thing. Yeah. Because இப்போ நம்ம கிறிஸ்டியன்ஸாக இருந்து இப்போ கோர்ட்ஷிப் பீரியடில் ஒருத்தர் காஸ்ட் பார்த்துட்டு நீங்கள் கல்யாணம் பண்ணி, இல்லை அந்த காஸ்ட் சரியில்லை, இந்த காஸ்ட் சரியில்லை, இல்லை அந்த காஸ்ட்டு ஹையர் இந்த லோவர் காஸ்ட் அப்படிலாம் பார்த்து ஒரு வேளை அப்படி தோட்டம் இருக்குன்னா நீங்கள் கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறதா நல்லது. இல்லைன்னா இன்னொருத்தருக்கு இல்லை, ஆக்சுவலி நான் சொல்லுவேன் அது ஒரு ரெட் ஃப்ளாக் தான். பிகாஸ் காஸ்ட் விஷயம் வந்து என்னது அப்போ நீங்கள் பார்க்குறாங்க அது ஈக்குவல் டு யூ ஆர் ஹையர் ஆர் லோவர். அப்படி ஒரு தாட் இருக்கும்போது எதுக்கு நீங்கள் அப்போ தட்ஸ் இன் அதர் வேர்ட்ஸ் நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பிகாஸ் ரெஸ்ட்ரிக்ட் எல்லாரும் வந்து ஆண்டவர் சொல்கிறாங்க எல்லாரும் ஒன்று தான். all our brothers and sisters and all are one in Christ தெளிவாக போட்டிருக்காங்க. நான் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, யூதர் என்றும் இல்லை, கிரேக்கர் என்றும் இல்லை, எல்லாரும் ஒன்றா all are one in Christ தெளிவாக போட்டிருக்கும் போது நம்ம எதுக்கு வந்து காஸ்ட் பார்த்து இது பண்ணுறோம்? அப்போ நம்ம வந்து என்ன சொல்றது, நம்மளும் நான் பிலீவர்ஸ் நம்ம வித்தியாசம் கிடையாது. ட்ரூ. ஸோ தட்ஸ் another aspect that need to be. காஸ்ட்னு சொல்றது ஜாதி பார்க்கறது, அதுதான் வந்து கிறிஸ் சொல்றாங்க. ஜாதி பெருசு ரொம்ப பெரிய அளவில் அதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கிறிஸ்டியன் பயோடேட்டான்னு இருக்கும், பட் அதில் வந்துட்டு காஸ்ட் அப்படின்னு போட்டு அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது தேவையே இல்லை அந்த இடத்துல. ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி நீ அப்படியே ஜாதி பார்த்துருக்கோம்னா கல்யாணத்துக்கு அப்புறம் ஏதாவது அந்த பேரில் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருக்கும் கண்டிப்பாக வரும். உடனே அதனால தான் அப்படின்னு பண்ணிடுவாங்க. ஸோ யா, ஓகே, குட் டாக். Thank you for listening. Alright, thank you so much for listening. Inneke episode will have been a useful one for you naanga nambrom. If you have any questions, please do drop in the comment section la podunga. Engage with the content and Instagram la nama post பண்ணும்போதும் சரி, please comment there and so that I will know your questions and we will be able to discuss it. And thank you for watching. Continue to pray for us, and if you have any prayer request also do drop in the comment section. Subscribe பண்ணுங்க and wait for a more of these type of content. நிறைய விஷயங்கள் பேச போறோம். Continue to share this with people who need this. Thank you so much. Take care. Bye bye.